ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் தோசை, கேரட் தோசை இதுதான் பார்க்க போகிறோம். இதுக்கு சைட் டிஷ் வந்து கொஞ்சம் சாம்பார் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை சட்னி இருக்குது. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? வாங்க. இப்போது தோசை மாவு ரெடியாக இருக்குது. தோசை மாவை நான் இப்படி பக்கத்தில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஜஸ்ட் கல்லில் இப்படி விட்டுறோம். எவ்வளோ தூரம் உங்களுக்கு பெருசாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பெருசாக செஞ்சுருங்க தோசையை. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன், சீஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு சீஸ் இல்லை, பன்னீர் தோசை. பன்னீர் தோசை. அவ்வளோதான். பன்னீரை வந்து தூவியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பன்னீரும் கேரட்டும் வச்சு இப்போ இதுக்கு மேலேயே என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்லேயே மிளகாய் பொடி இருக்குது இல்லையா, அதை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அப்படியே இப்படி விட்டுருங்க. சரி டேஸ்ட்டாக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பன்னீர் மேலேயே இந்த மிளகாய் அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விடணும். இப்போது ஆயில் விட போகிறோம். இது தோசை நம்ம மெலிசாக செஞ்சுருக்கோம் இல்லையா, அதால் நம்ம திருப்பிலாம் போட வேண்டாம், அப்படியே நம்ம செய்யலாம். திருப்பி போடணுன்னு அவசியமே கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மிளகாப்பொடி இதில் ஒட்டணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம கொஞ்சம் லேஸாக வந்து ஆயில் விடுறோம். அதுக்கப்புறம் இந்த கரண்டியை வச்சுட்டு இப்படி ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பன்னீரும் இந்த மிளகாப்பொடியும் நல்லா மிங்கிள் ஆகிடும். பன்னீர் மிளகாப்பொடி தோசை பாருங்கள், செம்ம கிறிஸ்பியாக வரும். எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், கொஞ்சம் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பன்னீரும் மிளகாப்பொடியும் போட்ட தோசை ரெடி ஆயாச்சு. அடுத்தது கேரட், பன்னீர், மிளகாப்பொடி இது மூணுத்தையும் நம்ம போட்டு தோசை செய்ய போகிறோம். வேணால் நீங்கள் நெய் வேணாலும் விட்டுக்கலாம். ஆனால் தோசை மட்டும் நல்லா மெலிசாக வரா மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே வேணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் விட்டுக்கோங்க, ஏன்னா மிளகாய் அப்படியெல்லாம் ஒட்டணும் இல்லையா, அதால். இப்போ ரிவர்ஸில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் அப்படி போட போகிறோம், அதால் கொஞ்சம் ஆயில் விட்டுருங்க. விட்டுட்டு மிளகாப்பொடி, இட்லி மிளகாப்பொடி அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து கேரட், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், அப்படியே துருவி வச்சுருக்கேன். அந்த துருவி வச்சுருக்க கேரட்டை நம்ம இப்படி எடுத்து போட போகிறோம். பார்த்தீங்களா? ஏன் மிளகாய் அப்படி வெள்ளையாக இருக்குன்னா, ரொம்ப காரம் போட மாட்டேன், அதனால் உங்களுக்கு அப்படி இருக்குது. இப்போது கேரட் நம்ம போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இருக்கிற பன்னீர் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை இப்போ வந்து லாஸ்ட்டாக போட போகிறோம். அவ்வளோதான். கேரட், பன்னீர், மிளகாப்பொடி தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. இதை எடுக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம தோசையை எடுக்க போகிறோம். பார்த்து பொறுமையாக எடுக்கணும், ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். பார்த்திங்கன்னா அப்படியே ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு. 2 தோசையும் ரெடி ஆயாச்சு. வாங்க இதுக்கு சைட் டிஷ் என்னென்னு இந்த 2 தோசையும் சைட் டிஷ் வந்து வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலை சட்னிக்கு எப்பவும் தான் வேர்க்கடலை,
கொஞ்சம் புளி, 2 மிளகாய் வத்தல், பூண்டு, கொஞ்சம் புளி, தேங்காய், உப்பு இதை போட்டு அரைச்சிட்டு நம்ம தாளிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் இது வந்து சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார். ஸோ இது ரெண்டுமே வந்து சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.